பயம் பற்றிய பைபிள் வசனங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இணைச்சட்டம் அதிகாரம் 31 வசனம் 6. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. திருப்பாடல்கள் அதிகாரம் 34 வசனம் 4 முதல் 5 வரை. மேலும் சாவின் இருள்சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். திருப்பாடல்கள் அதிகாரம் 23 வசனம் 4. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையை நான் நம்பி இருப்பேன். கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன். கடவுளையே நம்பி இருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 56 வசனம் 3 முதல் 4 வரை. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? திருப்பாடல்கள் அதிகாரம் 27 வசனம் 1. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உச்ச துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதில்லையே. திருப்பாடல்கள் அதிகாரம் 46 வசனம் 1 முதல் 3 வரை. ஏனெனில் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. எசாயா அதிகாரம் 41 வசனம் 13. அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். யோவான் அதிகாரம் 14 வசனம் 27. அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடயம் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். திருப்பாடல்கள் அதிகாரம் 91 வசனம் 4 முதல் 5 வரை. ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். தொடக்க நூல் அதிகாரம் 50 வசனம் 21. நீர் அவர்களுக்கு அஞ்சாதே, ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்காக போர் புரிவார். இணைச்சட்டம் அதிகாரம் 1 வசனம் 22. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே, அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். திருப்பாடல்கள் அதிகாரம் 115 வசனம் 11. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். எசாயா அதிகாரம் 35 வசனம் 4. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். எசாயா அதிகாரம் 41 வசனம் 10.